Good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 10th standard social science subject, geography lesson 3, India, agriculture 3.4, major crops cultivated in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்கள். The major crops of India are divided into 4 major categories. இந்தியாவில் பயிரிடக்கூடிய பயிர்களை 4 வகைகளாக நாம் பிரிக்கலாம். First one is food crops, அதாவது உணவு பயிர்கள். வீட், மைஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ் எக்ஸெட்ரா. நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர்கள் மற்றும் பிற பயிர்களை சொல்லலாம். கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறது வணிக பயிர்கள்னு சொல்லுவோம். சுகர் கேன், டொபேக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ். கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது தோட்டப்பயிர்கள். டீ, காஃபி அண்டு ரப்பர். தேயிலை, காஃபி, ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படிங்கிறது தோட்டக்கலை பயிர்கள். பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் கிராப்ஸ். டியூ டு இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன், இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை த ஃபுட் கிராப்ஸ். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற அளவுக்கு இந்தியாவுடைய வேளாண்மை பெரும்பாலும் உணவு பயிர்கள் அப்படிங்கிறது தான் பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ். ரைஸ் இஸ் அண்ட் இண்டிஜீனியஸ் கிராப்ஸ். ஓகே, அதாவது இந்தியா தான் நெல்லுக்கு பூர்வீகம், அதாவது தாய்நாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. இந்தியா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய நெல் உற்பத்தியாளர்னு சொல்லுவோம். முதல் இடத்துல சைனா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் மெயின்லி எ டிராபிக்கல் கிராப். இது ஒரு வெப்பமண்டல பயிர். growing mainly with the mean temperature of 24 degrees Celsius and annual rainfall of 150 centimeter. இது விளையிறதுக்கு 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் ஆண்டு மழையளவு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். டீப் ஃபெர்டைல் கிளாரி ஆர் லோமி சாயில்ஸ் ஆர் சூட்டட் வெல் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். வலிமான களிமண்ணும் வண்டல் மண்ணும் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. இட் ஆல்சோ நீட் abundant சப்ளை ஆஃப் சீப் லேபர். நெல் பயிரிடுறதுக்கு அதாவது குறைஞ்ச அளவில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க, குறைஞ்ச கூலியில் நிறைய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் இன் இந்தியா இஸ் ஷோன் இன் 3 ways. 3 வகையில் இந்தியாவில் நெல் பயிர் அப்படிங்கிறது பயிரிடப்படுது. ஒன்று ப்ராட்காஸ்டிங், அதாவது விதை தூவல் முறை. அடுத்து பிளக்கிங் அண்ட் ட்ரில்லிங், ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை. டிரான்ஸ்பிளேட்டிங் அப்படிங்கிறது நாற்று நடக்கூடிய முறை அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு இன்க்ரீஸ்டு யூஸ் ஆஃப் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ நெல் அதிக அளவில் உற்பத்தி தரக்கூடிய விதைகள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451. ஓகே, மெனி ஆஃப் த இண்டிஜீனியஸ் வெரைட்டி வேர் டிஸப்பியர்ட். பழங்காலத்தில் இந்த நெல் வகைகள் பழசு பார்த்தீங்கன்னா இப்போ பயிரிடாமல் அப்படியே காணாமல் கூட போயிருக்கலாம்னு சொல்லலாம். இன் 2016 the first 10 leading rice producing states are West Bengal first in India. அதாவது 2016வது ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 10 மாநிலங்கள் அதிக அளவில் நெல் பயிர் அப்படிங்கிறத பயிரிட்டிருக்காங்க. இதில் முதல் இடத்தை வகிக்கிறது வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுவோம். அடுத்து உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம் அண்டு ஹரியானா அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியா அவுட்லைன் மேப்பில் நீங்கள் இந்த பேடி ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் பேடி ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன் இன் இந்தியா. ஓகே, கிராப்பிங் சீசன் இன் இந்தியா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 3 சீசன்ஸ்: காரிஃப் சீசன், ராபி சீசன் அண்ட் ஜெய்ட். காரிஃப் சீசன் ஸ்டார்ட்ஸ் ஜூன் டு செப்டம்பர், ராபி சீசன் அக்டோபர் டு மார்ச், ஜெய்ட் ஏப்ரல் டு ஜூன். ஓகே, காரிஃப் சீசனில் நார்த்தன், அதாவது வட இந்தியாவில் என்னென்ன பயிர்கள் பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், காட்டன், பஸ்ரானா மக்காசோளம், ஜோவர்னா சோளம், டார். ஓகே, சதர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது தென் மாநிலங்களில் ரைஸ், ராகி, மைஸ், ஜோவர் அண்டு கிரவுண்ட்நட். ராபி சீசனில் வீட், கிராம், ராப்சீட்ஸ், மஸ்டர்ட், பார்லி, கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி. சதர்ன் ஸ்டேட்ஸில் ரைஸ், மைஸ், ராகி, கிரவுண்ட்நட் அண்டு ஜோவர். ஓகே, ஜயத் சீசனில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ்.
காய்கறி, பழங்கள், திணை வகைகள்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் அப்படின்னா தீவன பயிர்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட். வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸ். அதாவது நெல்லுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உணவு பயிராக நம்மளுடைய நாட்டில் விளங்குறது கோதுமைன்னு சொல்லுவோம். இட்ஸ் அக்கவுண்ட் ஃபார் த 22% ஆஃப் த டோட்டல் ஏரியா. சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பயிர் சாகுபடியுடைய பரப்பில் 24%, 24%, 34% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் இன் த கண்ட்ரி. உணவு உற்பத்தியில் வந்து 34% வந்து கோதுமை அப்படிங்கிறது இருக்குது. சரியா. இட் requires 10 to 15 degrees Celsius at the time of sowing and 20 to 25 degrees Celsius at the time of dribbling of grains. அந்த கோதுமை வந்து விதை தூவும்போது 10லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அந்த கோதுமை அறுவடைக்கு வரும்போது 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் தேவைப்படும். ஓகேவா. Over 85% of the India's wheat production comes from 5 states. கோதுமை உற்பத்தியில் 85% இந்த கீழே இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ். ஓகேவா. Apart from these regions, the black soil tract of Deccan covering parts of Maharashtra and Gujarat also contribute a major wheat production. சரியா. இது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்லேயும் குஜராத்லேயும் கரிசல் மண் பிரதேசத்துலையும் என்ன ஆகுது, வீட் அப்படிங்கிறது கல்டிவேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட் ப்ரொடக்ஷன் ஏரியா த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய மேப்பில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜோவர். ஜோவர் இஸ் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் 3வது உணவு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதனுடைய பூர்வீகம் எதுனா ஆஃப்ரிக்கா. த பிளான்ட் ஹேஸ் எ டெண்டன்சி டு க்ரோ இன் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன். இது வந்து வறட்சியான காலநிலையிலையும் நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இட் கிரைன்ஸ் ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ். ஓகேவா. இந்த பயிரில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் சத்து, புரதச்சத்து, தாதுக்கள், விட்டமின்கள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். ஹென்ஸ் இட் ப்ரொவைட்ஸ் சீப் ஃபுட் டு த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் புவர் பாப்புலேஷன். ஓகேவா. இது வந்து மக்கள் பெரும்பாலும் ஏழை மக்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் ஃபுட்டர் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இது வந்து அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு நிறைய இடங்களில் தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. சரியா. ஜோவர் இஸ் எசென்சியல் எ கிராப் ஆஃப் த பெனின்சுலர் இந்தியா. தீபகற்ப இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பயிர்னு சொல்லுவோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜோவர். அதிகமாக அளவில் சோளத்தை வந்து பயிரிடக்கூடிய மாநிலங்கள் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்டு மத்திய பிரதேஷ். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ரா. பஸ்ரா அப்படிங்கிறது கம்பு. Basra is an indigenous plant of Africa. இதுக்கும் தாய்வகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தான். This form the stable food for the poor people. இதுவும் வந்து ஏழை மக்களுக்கு ஒரு உணவு பயிராக விளங்குது. சரியா. It is tax are used for fodder for cattle and for thatching purpose. ஓகேவா. இதனுடைய அந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பு தட்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் கூரை வந்து மேயறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறான். பஸ்ரா இஸ் த கிராப் ஆஃப் ட்ரை ரீஜின். இதுவும் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பஸ்ரா. அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பஸ்ரா அதிகமாக விளையுதுன்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத் அண்டு மகாராஷ்டிரா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்லி. பார்லி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செரல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. தானிய பயிரில் பார்லியும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு பயிர்னு சொல்லுவோம். பிசைட்ஸ் பீயிங் புவர் மேன்ஸ் டயட். ஓகேவா. இது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு முக்கியமான உணவு மட்டும் இல்லாமல் இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பார்லி வாட்டர், பீர் அண்ட் விஸ்கி. இந்த பார்லியோடைய நீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி, அது வந்து மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் த 2 லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பார்லி.
பார்லி தயாரிக்கிறதுல 2 முக்கியமான மாநிலங்கள் எதுனா ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேசம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் அப்படிங்கிறது வந்து பருப்பு வகைகள்னு சொல்லுவோம். பல்சஸ் இன்க்ளூட் a large number of crops which are mostly leguminous and rich in vegetable proteins. பருப்பு வந்து அவரை இனத்தை சார்ந்தது. இது வந்து புரதச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லுவோம். தே ஆர் யூஸ்டு ஆஸ் ஹியூமன் ஃபுட் அண்ட் ஃபீடிங் கேட்டில். இது மனிதனுங்களுக்கு உணவாகவும் கால்நடைக்கு வந்து தீவனமாகவும் பயன்படுது. தே ஃபிக்ஸ் atmospheric nitrogen in the soil and hence are usually rotated with other crops. இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை வந்து அதிகமாக்கும். இந்த பயிர் வந்து பயிற்சி சுழல் பயிரிடல் வந்து வழக்கமாக பயிரிடப்படுதுன்னு சொல்லலாம். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். உலகத்திலேயே அதிக அளவு பருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டில் எதுவும் ஒன்றுனா இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் கிராப். The crops which are cultivated for commercial purpose are called cash crops. அதாவது வியாபார நோக்கத்துக்காக பயிரிடப்படக்கூடிய பயிர்களை நாம் வணிக பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் கிராப் இன்க்ளூட், இதில் என்னென்ன பயிர்கள்லாம் உள்ளடங்குனா சுகர் கேன் கரும்பு, டொபேக்கோனா தேயிலை, ஃபைபர் கிராப்ஸ் அப்படிங்கிறது இலை பயிர்னு சொல்லுவோம். காட்டன், மைட் அண்ட் மெஸ்டா அண்ட் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கும்போது எண்ணெய் வித்துக்கள். ஓகேவா. இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் கேன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. சரியா. இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கும் உலக அளவில். திஸ் கிராப் ப்ரொவைட் ரா மெட்டீரியல் ஃபார் த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்தியா வந்து தொழிற்சாலைகளில் 2வது பெரிய இடத்துல வகிக்கிறது வந்து சர்க்கரை தொழிற்சாலை. அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குது அப்படின்னு சொல்லுவோம். பிசைட்ஸ் ப்ரொவைடிங் சுகர், கீர் அண்ட் Kandasari, it applies molasses for alcohol industries and bagasse for the paper industries. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியை தவிர வெல்லம் தயாரிக்கிறது, நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலைக்கான கரும்பு சாறு, காகித தொழிற்சாலைக்கு தேவையான கரும்பு சக்கைகளையும் இது வந்து வழங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் த ரேங்க் 3rd இன் சுகர் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. இந்தியா வந்து சர்க்கரை உற்பத்தியில் 3வது இடத்துல வகிக்கிறோம். அப்போ முதல் இடம் எதுனா கியூபா, 2வது இடம் பிரேசில். நம்மளுடைய இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான கரும்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அவங்கள தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு குஜராத் அப்படிங்கிறதுலையும் கரும்பு வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடுத்த ஒரு தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா காட்டன். ஓகேவா. இட் ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ் டு த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலையான காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான மூலப்பொருளை வழங்குது. இந்தியா ரேங்க் 2nd நெக்ஸ்ட் டு சைனா இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். இந்தியாவுடைய ரேங்க் வந்து 2வது. எதுக்கு அடுத்ததுன்னா சீனாவுக்கும் அடுத்த பிளேஸில் இருக்கும். about 79% ஆஃப் த டோட்டல் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி வேர் கான்ட்ரிபியூட்ஸ் பை த 4 ஸ்டேட்ஸ். அதாவது பருத்தி உற்பத்தியில் 79% வந்து இந்த 4 மாநிலங்களில் இருந்து தான் வருது. அப்போ என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்டு பஞ்சாப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜூட் இஸ் த டிராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ் க்ரோஸ் வெல் இன் த அலுவியல் சாயில். அதாவது சணல் அப்படிங்கிறது ஒரு வெப்பமண்டலமான பயிர். இது வந்து வண்டல் மண்ணில் நல்லா வளரும். இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரி. சணல் தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறத அளிக்குது. இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹனி, பேக்ஸ், கார்பெட்ஸ், ஹசன்ஸ், ரோப்ஸ், ஸ்டிங்ஸ், ரக்ஸ், கிளாத்ஸ், டார்பாலின்ஸ், அப்ஹாஸ்டர்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து கோணிப்பைகள், கம்பளம், கயிறு, நூலிலை, போர்வை, துணி, டார்பாலின், திரைச்சீலைகள் அதெல்லாம் போன பொருட்களை தயாரிக்கிறதுக்கு அந்த சணல் நார் அப்படிங்கிறது பயன்படுது. வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட்ஸ் போத் இன் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட். அதாவது மேற்கு வங்காளம் வந்து சணல் உற்பத்தியிலையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல, சரியா, பயிரிடுறதுலையும் முதல் மாநிலமாக விளங்குதுன்னு சொல்லலாம். த அதர் கல்டிவேட்டர் ஆஃப் ஜூட் ஆர் பீகார், அஸ்ஸாம் அண்டு மேகாலயா. அது மட்டும் இல்லாமல் ஜூட் எங்கெங்கெல்லாம் விளையுதுன்னா பீகார், அஸ்ஸாம் அண்டு மேகாலயாவில் விளையுது. இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கிராப் அப்படிங்கிற மேப்பு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
என்னென்ன பொருள் எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து கல்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சுகர் கேன், காட்டன், ஜூட், ஆயில் அண்ட் சீட்ஸ், டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மேப்பை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ். ஓகே, ஆயில் சீட்ஸ் த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் ஃபேட் இன் இந்தியா டயட் are derived from the number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seeds, cotton seeds and nigger seeds etc. அதான் இந்தியாவில் வந்து உணவில் கொழுப்பு சத்தை வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வித்துக்கள். நிலக்கடலை, கடுகு, எள், ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதைகள், நைசர் விதைகள் இதெல்லாம் முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லுவோம். These provide oil and oil cakes which are used for making lubricants, varnish, medicine, perfume, candles, soaps, manure and cattle feeds. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எண்ணெய் மற்றும் பின்னாக்கு வந்து மசக்கு எண்ணெய், வார்னிஷ், மருந்து பொருள், வாசனை பொருள், மெழுகு, சோப்பு, உரம், கால்நடை தீவனம் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. குஜராத் இஸ் த இந்தியாஸ் லார்ஜ் ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். இது அதாவது எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்து குஜராத். இன் கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷன் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா 2வது பக்கத்தை வைக்குது. முதல் இடம் வந்து சைனா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். தோட்டப்பயிர்கள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நோக்கத்தோடு தான் பயிரிடப்படுது. தீஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் லார்ஜ் எஸ்டேட்ஸ் ஆன் ஹில்லி ஸ்லோப்ஸ். இது பெரும்பாலும் வந்து பெரிய எஸ்டேட்லேயும் மலை சரிவுகளில் தான் பயிரிடப்படுது. டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஆர் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. சரியா? அதாவது காஃபி, ரப்பர், வாசனை பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முக்கியமான தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ. ஓகேவா? டீ அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டா டீ இஸ் அன் எவர்கிரீன் பிளான்ட் தட் மெயின்லி க்ரோஸ் இன் டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கிளைமேட். தேயிலை அப்படிங்கிறது முக்கியமாக அயன மண்டலமாக இருந்தாலும் சரி, உபாயன மண்டல காலநிலையாக இருந்தாலும் சரி வளரக்கூடிய ஒரு முக்கியமான பசுமையான தாவரம்னு சொல்லுவோம். டீ இஸ் த லேபர் இன்டென்சிவ் அண்ட் க்ரோஸ் ஃபாஸ்டர் அண்டர் லைட் ஷேட். தேயிலை வந்து பயிரிடுறதுக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேணும். அதே நேரத்தில் மிதமான அங்கே நிழல் அப்படிங்கிறதும் வேணும், அதிகமான மழை அப்படிங்கிறதும் வேணும். சரியா? ஆனால் டீ பிளான்ட்ஸ் ரெக்வயர் ஹை ரெயின்ஃபால் பட் இட்ஸ் ரூட்ஸ் கேனாட் டாலரேட் வாட்டர் லாக்கிங். மழை அதிகமாக தேவைப்பட்டாலும் அதனுடைய வேரில் வந்து தண்ணி வந்து தேங்காமல் இருக்கணும். 2 மேஜர் வெரைட்டி ஆஃப் சீ ஆர் கல்டிவேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் 2 முக்கியமான தேயிலை வகைகள் அப்படிங்கிறது பயிரிடப்படுது. ஒன்று வந்து பூகி, இது வந்து சைனாவிலேருந்து வந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசமிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது பிறப்பிடம் வந்து இந்தியா. ஓகேவா? A number of hybrid varieties have been developed by mixing these two. அதாவது 2 கலப்பினத்தின் மூலமாக வீரியமுள்ள தேயிலை பயிர்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா இன் த வேர்ல்டு. சீனாவுக்கு அடுத்தது உலகத்திலேயே தேயிலை உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்தை வகிக்குது. அஸ்ஸாம் இஸ் த லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. இந்தியாவில் தேயிலை அதிகமாக பயிரிடக்கூடிய மாநிலம் வந்து அஸ்ஸாம். வேறு எங்கெல்லாம் விளையுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காஃபி. Coffee is grown in shade and it grows effectively in the altitude between 1000 and 1500 meter above mean sea level. இது வந்து நிழலில் வளரக்கூடிய ஒரு பயிர். இது கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளில் நல்லா வளரும். There are 2 main varieties of coffee. காஃபிலே 2 முக்கியமான வகைகள் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அராபிகா, இது வந்து ஹை குவாலிட்டி காஃபி, கல்டிவேட்டர் மோர் இன் இந்தியா, தரம் அதிகமாக இருக்கும், இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டி, தரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகேவா? இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி. உலக அளவில் காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்குது.
இந்தியாவில் எந்த மாநிலம் முதன்மை இடத்தை வகிக்குதுன்னா கர்நாடகா. ஓகேவா. இட் ப்ரொடியூஸ் 71% இன் இந்தியா அண்ட் 2.5% இன் த வேர்ல்டு. உலக உற்பத்தியில் காஃபியில் 71% வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் 71% கர்நாடகாவிலேருந்து கிடைக்குது. உலக அளவில் 2.5% வந்து கிடைக்குது. இது எந்த தகவல்னு பார்த்தீங்கன்னா காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா 2018 இந்திய காஃபி வாரியம் 2018 நமக்கு வந்து எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பிளான்டேஷன்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கேரளா இன் 1902. 1902 ஆண்டு முதல்ல ரப்பர் தோட்டம் அப்படிங்கிறது கேரளாவில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இட் நீட்ஸ் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர் above 20 degree Celsius அண்ட் ரெயின்ஃபால் above 300 சென்டிமீட்டர். வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை வந்து ரப்பர் பயிரிடுறதுக்கு ஏற்றது. வெப்பநிலை 20 டிகிரிக்கும் அதிகமாகவும் ஆண்டு சராசரி மழை வந்து 300 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும். ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் அண்டர் ரப்பர் பிலாங்கிங் டு ஸ்மால் ஹேண்ட் ஹோல்டர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வச்சுருக்கிறவங்க தான் அதிகமாக ரப்பர் அப்படிங்கிறத பயிரிடுறாங்க. த மேஜர் ரப்பர் க்ரோவிங் ஏரியாஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்தமான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகேவா. இங்கெல்லாம் ரப்பர் அப்படிங்கிறது அதிகமாக பயிரிடப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ். இந்தியா ஹாஸ் பீன் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்பைஸ் சின்ஸ் ஆன்சியன்ட் டைம். இந்தியா வந்து பழங்காலத்திலிருந்தே நறுமண பொருளுக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். These spices mostly used for flavoring and tempering cooked food and for preparing medicines, dyes, etc. அதாவது உணவில் வந்து சுவை ஊட்டுறதுக்காகவும் மருந்து பொருட்கள் சாயங்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த ஸ்பைசஸ் நறுமண பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். பெப்பர், சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமம், க்ளோவ், அரைக்கா நட்ஸ் ஆர் த மேஜர் ஸ்பைஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. சரியா. அதாவது மிளகு, மஞ்சள், மிளகாத்தூள், மிளகாய், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, பாக்கு இதெல்லாம் இந்தியாவில் பயிரிடக்கூடிய முக்கியமான நறுமண பொருட்கள். சரியா. கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நறுமண பொருட்களை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுல முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஓகே. It refers to the cultivation of fruits, flowers and vegetables. தோட்டக்கலை பயிர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், மலர்கள், அப்புறம் காய்கறிகள் அப்படிங்கிறத குறிக்கும். Fruits and vegetables are important supplement to the human diet as they provide essential mineral, vitamins and fibric required for maintaining health. ஓகே. உடல் நலத்துக்கு தேவையான தாது சத்துக்கள், வைட்டமின்கள், நார் சத்து வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகமாக இருக்கனால மனிதர்கள் வந்து அன்றாட உணவில் ஒரு முக்கிய பங்கை இந்த காய்கறிகளும் பழங்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் த செகண்ட் பொசிஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது பழங்கள் மற்றும் காய்கறிகளுடைய உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்தை வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். Tomorrow we discuss the continuation of this lesson. Okay. Thank you students. Thank you one and all.